இருந்தேன். இப்போ ஒரு தடவை வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும் இருக்கேன். சாப்பிடாமலே ஒரு 2-3 நாள் கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே ஏதோ எழுதிட்டு இருந்தேன். அப்போ எழுதிட்டு இருந்த கதை வேற ரொம்ப ஒரு டார்க்கான ஒரு ஒரு கதை. அது இவன் சாப்பிடாம இருக்கான், நமக்கு மட்டும் சாப்பாடு போடுறாங்கிறத எப்படியோ அந்த பூனை கண்டுபிடிச்சிருச்சு. நைட்டு பார்த்தா ஒரு பெரிய ஒரு எலியை பிடிச்சிட்டு வந்து என் எதிரில் நின்றுச்சு. என்ன இருந்தாலும் அது எலி, அதுவும் ரத்தமெல்லாம் இருக்கு. கொஞ்சம் காலெல்லாம் தூக்கி இப்படி மேலே வச்சுட்டேன். சரி அது சாப்பிடட்டும். எப்பவுமே அதை துரத்தலாம் மாட்டேன். அது எதை பிடிச்சிட்டு வந்தாலும் சாப்பிட்ட பிறகு அந்த இடத்த கிளீன் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஆனால் அது அந்த எலியை சாப்பிடவே இல்லை. எடுத்து எடுத்து என் கால் கிட்ட அப்படி தூக்கி தூக்கி வீசிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு முதல்ல புரியல. அப்புறம் இன்னொரு தடவை எடுத்து அப்படி அப்படி ஒரு மாதிரி தூக்கி விசிறி அடிச்சது, வந்து என் கால் மேல விழுந்தது. அப்புறம் ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமா கத்துச்சு. என்னுடைய புரிதல் கரெக்ட்னா அது என்ன சாப்பிட சொன்னுச்சு. அதாவது அது தன்னுடைய உணவை என்ன சாப்பிட சொன்னுச்சு. அதை சாப்பிடாம இருக்காத, ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப அது வற்புறுத்துச்சுன்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு சொன்னா புரியுமான்னு கூட தெரியல. ரொம்ப ரொம்ப ஒரு உருக்கமான சம்பவம் அது. அப்புறம் நான் அது கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேச வேண்டியதாயிடுச்சு. இல்ல எனக்கு பசிக்கல, இல்லை நான் சாப்பிட்றேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியுமே அது கேட்கல. அப்போ ஒரு தட்டில் கொஞ்சம் சோறை போட்டு, எதிரிலே எலி கிடக்கு, இருந்தாலும் கொஞ்சம் சோறை போட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, நான் சாப்பிட்டேன், இப்போ நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னோடனே அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் அது வெயிட் பண்ணிச்சு. ஒருவேளை அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பசிச்சா அந்த எலியை எடுத்து சாப்பிடட்டும்னு அது வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தது. அப்புறமா ஒரு முடிவு எடுத்து அந்த எலியை எடுத்துட்டு போய் அதோட குட்டிங்களுக்கெல்லாம் அப்படியே கொடுத்துருச்சு. ஸோ இந்த ஒரு சம்பவம் என்னென்னத்தையோ சொல்லி கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம்.